சத்தமா எல்லாம் முடிச்சிருக்கீங்களா? சரி, பக்கத்துல பாருங்க, எதிர்த்து போயிடாதீங்கன்னு சொல்லுங்க. எதிர்த்து போயிடாதீங்க, திடீர்னு கோச்சுக்காதீங்கன்னு சொல்லுங்க. பக்கத்துல கோச்சுக்காதீங்க. ஏன்னா வசனம் வரும்போது அது அக்கினியா சம்பட்டியா வரும். நீங்க வாட்டி எதிர்த்து போயிடக்கூடாது, கோச்சு கூடாது. என்ன செய்யக்கூடாது? கோச்சு கூடாது. ஆண்டோட கோச்சுக்கிட்டே ஆண்டோட சமூகத்தை விட்டு எங்க போவீங்க? பாஸ்டருக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? உங்க பாஸ்டருக்காக தெரியாது. பெண்கள் பக்கத்தில் ஒன்று 2 பேர் கேட்டுருக்காரு, கையில் தூக்குறீங்க. ரைட்டு. இன்னைக்கு நம்முடைய நாட்டில் நம்முடைய ஊர்களில் வந்து குறை சொல்ற கூட்டம் நிறைய. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் சாத்தான் வந்து சகோதரருக்கு முன்னாடி குற்றம் சுமத்திட்டே இருக்காங்க. சாத்தான் வேலை அதை நிறைய செய்கிறாங்க. நீங்க பாஸ்டருக்காக ஜெபிக்கிறவங்க கர்த்தருடைய கிரியையில பார்ப்பீங்க. ஊழியக்காரருக்கு தான் ரொம்ப அட்டாக். பாஸ்டர் சுருக்கமாக சொல்றாரு, பாஸ்டர் இருக்கிறாரு. நான் கோத்ரூ ஆகிறத நீங்க உங்களுக்கு தெரியவே தெரியாது. என் மகனுக்கு கூட தெரியாது, என் மனைவி மட்டும் தெரியும். நான் எப்படி ஜெபிக்கிறோம். சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, வீடு கிடையாது. எங்கேயும் படுத்துக்கணும், எங்கேயும் ஊழியம் செய்யணும். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான். ஊழியக்காரனுடைய நிலைமை வந்து ஊழியக்காரனுக்கு தான் தெரியும். டிரைவரை பத்தி யாருக்கு தெரியும்? டிரைவர். சமையலை பத்தி யாருக்கு தெரியும்? என்ன சொல்லுங்க, பாருங்க, எல்லாரும் என்னைய பாருங்க. இவங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி என்னைய பாருங்க முதல்ல. என்ன நீங்க ஊழியக்காரருக்காக ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னொரு சபை இடத்தை தாராங்க. புஷ்ஷன் இருக்கு, கண்ணமா ஒரு மாதிரி இருக்கு. மாச சம்பளத்துக்கே வழி இல்லை இவர் பேசுறாரு. வானம் பூமி கர்த்தருடையது. யாருடையது? நீ சொல்லுங்க, எங்க அப்பா. இன்னொரு இடத்தை கர்த்தர் தருவார். இது வார கூட்டங்கள் வச்சுங்க, மெயின் சர்வீஸ் திருப்பரங்குன்றத்துலையோ என்ன திருநெல்வேலி தேர்ட் ஸ்டாப்லையோ நிறைய இடம் பூட்டி போட்டு சும்மா வச்சுருக்கானுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிறைய இடங்கள் கிழக்குகள், மேற்குகள், வடக்குகள், தெற்குகள் தருவார். ஆனா நீங்க விசுவாசிக்கு ஜெபிக்கணும். பாஸ்டருக்காக ஜெபிங்க, ஊழியக்காரருக்காக ஜெபிங்க. ஊழியக்கார வீட்டில் என்ன இருக்கா, பருப்பு இருக்கா, ஊழியக்கார வீட்டில் பெட்ரோல் இருக்கா அப்படின்னு கேளுங்க. என்ன அப்படி கேட்டாதான் உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க நிறைய நேரங்கள் ஆரம்ப காலங்கள்லாம் 2006, 2007 பாஸ்டர் நிறைய இடத்துல துரத்தி விட்டாங்க. நீங்க ஜாலியாக உட்காந்துருக்கீங்க சர்ச்சுக்கு இல்லை. என்ன ஜாலியாக அந்த ஃபேன்லாம் போட்டு இந்த மாதிரி இடத்துல நிறைய இடத்துல வீடு தர மாட்டேங்கிறாங்க. பிஜேபிக்காரன் தோற்று எல்லாம் நிறைய ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு தெரியாது. ஆரம்பத்தில் விசுவாசி நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. எங்கே இருக்கேன்னு தெரியல, கத்தருக்கு தான் தெரியும். நிறைய பேர் போயிட்டாங்க. அதாவது ஆண்டவரை முடிவு புரிந்து சேவிக்கணும். ஆரம்பத்தில் நிறைய இடத்துல வாடகை கொடுக்கல, அவ்வளோ கஷ்டங்கள், வேதனைகள். திடீர்னு என்ன செய்வோம்? பிசாசு பொருளை கலந்துருவோம். ஆராதனை நடத்தக்கூடாது. வேதம் சொல்லுகிறது ரோமர் 14, ரோமர் 10, 14 சொல்லியிருக்கு. அவரை விசுவாசிக்காதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? அவரை தொழுது கொள்ளாதவர்கள். அவரை தொழுது கொள்றதுக்கு ஆராதனை வேணும். ஆண்டவருடைய கூட்டம் பெருகணும். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்களேன், நான் முதல்ல மாம்ச சிந்தையை விட்டு வெளியே வாங்க. முதல்ல என்ன செய்யணும்? என்ன சம்பாதிக்கிறேன், வீட்டில் என்ன குழம்பு வச்சேன், என்ன சாப்பிட்டேன், என் மனைவி என்ன பண்றா, நகைக்கு கடை கட்டணும், எனக்கு இவ்வளவு சம்பளம் இருக்கு, இதெல்லாம் விட்டு வெளியே வாங்க. முதல்ல ஆவின் சிந்தைக்கு வாங்க. விசுவாசிகள் சபைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? ஆமென் சொல்லுங்க. சபைக்கு வரணும்னா பரவாயில்ல போக மாட்டீங்க. நான் சொல்லணும், நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு சபையில ஆவியானவரோடு நடக்கிற வேலையில் இருந்தால் தான் பரவாயில்ல போகணும். உடைய மாம்ச கிரியைகள், மாம்சம் இந்த பிரச்சனை விசாரிச்சு குப்பையை ஓட்டிகிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில. என்னன்னா அந்த பிரச்சனை 7 நாள் 7 பிரச்சனை கொடுப்பான், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை கொடுப்பான். ஆனா இது வாசிக்க நேரம் இருக்கா அவங்களுக்கு? கேட்காது. பாஸ்டருக்காக ஜெபிக்க நேரம் இருக்கா? நன்றி சொல்ற நேரம் இருக்கா? அதெல்லாம் நேரம் திருடப்படுகிறது. நல்லா சொல்றேன், மாம்ச சிந்தையை களைந்து போடுங்க. மாம்சத்தின்படி யோசிக்காதீங்க. இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், அதெல்லாம் நினைக்காதீங்க. தேவனுடைய சர்வ வல்லவருடைய பிரசன்னத்தை சபையில, வீட்டுல, தனிப்பட்ட வாழ்க்கையில கொண்டு வரணும். கொண்டு வரலைன்னா நீ கர்த்தருடைய பிள்ளையே இல்லை. எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க?
கர்த்தருடைய பிரசன்னத்தோடு வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? இன்னைக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை. நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு போக முடியுமா? வார்த்தையாகிய தேவனை ஆராதிக்க முடியுமா? ஆவியான தேவனை மிகுந்த அன்போடு அதிகமா அவரை நேசிக்க முடியுமா? இதான் கேள்வி உங்கள்கிட்ட. ஏன் வீட்டில் சண்டை வருது? பைபிளை திறந்து வாசிக்கிறாங்க, சண்டை வருது. ஒரு அவன் காலையில் இப்படி பேசுறாரு, புருஷனை குறை சொல்லாதீங்க. நான் சொன்ன இங்கிலீஷ் போயிடாதீங்க சொன்னாங்க. புருஷனுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு ஆளை எந்திரிக்கும். வீட்டுக்காரங்க முழங்கால் போடுங்க. ஒரு நாள் கறி வாங்காதீங்க, கறி சாப்பிடாதீங்க. இங்க பூரா ஆடை கட்டி தொங்க விட்டு அலையானுங்க. கறி சாப்பிடாதீங்க. உபவாசத்தோடு ஜெபத்தோடு கண்ணீரோடையும் ஒரு நாள் 24 hours, சனிக்கிழமை மத்தியானம் சாப்பிட்டா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை ஆராதனை முடிச்சு போய் விட்டு சாப்பிடணும். 24 hours தண்ணி குடிச்சிட்டு, ஆண்டவரே என் வீட்டுக்காரர் மேலே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும், ஆண்டவர் என் வீட்டுக்காரர் அக்கினி பிழம்பா இருக்கட்டும், பரிசுத்த ஆவியான சத்தத்தை கேட்கட்டும், புதிய புதிய ஆண்டவரே தரிசனங்களை கொடுங்க, ஆவியானவர் ஊற்றப்படட்டும், என் வீட்டுக்காரர் மேல புதிய புதிய ஆண்டவரே கனவுகளை கொடுங்க, காட்சிகளை கொடுங்க, ஆவியானவர் இறங்கட்டும் அப்படின்னு ஒரு மனைவி ஜெபிக்கிற மனைவி இருந்தா இந்த சபையில் 2 ஆராதனை வைக்கலாம். யாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கல. பாஸ்டர் மனைவி மட்டும் அழுது ஜெபிக்கிறாங்க. எனக்கு வேலை இருக்கு சிஸ்டர், வேலைக்கு போங்க, திரும்ப கொரோனா லாக்டவுன் போட போறாங்க. என்ன பண்ண போறீங்க? இன்னொரு லாக்டவுன் போட போறாங்க. உலக சீரழிய பாதையில போய் கொண்டு இருக்கு, அந்தி கிறிஸ்துக்கு ஆயத்தமா போய் கொண்டு இருக்கு. நீங்க பரலோகம் போகணும்னா நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். சண்டை வரக்கூடாது. பிசாசின் கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள் குடும்பத்திலையும் வாழ்க்கையிலும் ஒழிக்கப்படணும். அதுக்கு தான் சபை. அதுதான் சபை. சபைக்கு லீவ் போட்டா, சபைக்கு லீவ் போட்டா காரணங்கள் போக்கு சொல்லாதீங்க. ஆண்டவருடைய காரியத்துக்கு முதல்ல இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் உபவாசம் போட்டு சொல்லிக் கொடுங்க. தம்பி சொல்லுங்க, வயிற்றுக்கு லீவு சொல்லுங்க, சொல்லுங்க. வாயை திறக்க முடியீங்க. வயிற்றுக்கு லீவு, கிச்சனுக்கு லீவு சொல்லுங்களேன். அடுப்படிக்கு அடுப்படி லீவுனா பெண்கள்லாம் அல்லேல சொல்லி ஒதுக்கணும், எல்லாம் சும்மா உட்காந்துருக்கீங்க. டாய்லெட்டுக்கு லீவு என்ன பார்க்குறீங்க சார்? அது 3 லீவ் போட்டாதான் ஆவியானவன் பேசுற சத்தம் கேட்காது. சும்மா எங்கடா பழைய சிக்கனு என்ன 4 நாள் நாரதா விற்கிறான், ஓசிக்கு விற்கிறான் வாங்கி அழைச்சிங்கன்னா அது கத்தவங்களை அழைக்கல. பரம பொருள் பந்தய பொருளை பெற்றுக்கொண்டு அழைக்கல. அவர் வெளியேறப்பட்ட ரத்தத்தை சொல்லி அழைச்சிருக்கிறார். உங்களுடைய ஆத்துமாவும் உங்களுடைய ஆவி ஆத்மா சரினா பழக்கப்படணும், பழக்கணும். சரீரத்தை கொஞ்சம் ஒடுக்குங்க. நாய்க்குட்டி மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நாயை வந்து ட்ரெயின் பண்றாங்க. நான் என்ன செய்யறேன்? சத்தமா சொல்லுங்க. அது என்னென்ன செய்யுது? ஏர்போர்ட்ல மற்ற இடங்கள்ல ரயில்வே ஸ்டேஷன்லாம் பாருங்க, யாராவது தேவையில்லாத பொருள் கத்தி துப்பாக்கி வச்சிருக்காங்கன்னா கரெக்டா நோக்க முடியும். உங்களுடைய சரீரத்தை என்ன செய்யணும்? இது ஆண்டவருடைய பாத்திரம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்கிற ஆலயமா நல்லா ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணி ஆண்டவருடைய சத்தம் கேட்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, பாஸ்டர் என்ன போய் சொல்ல ஜெபிக்க சொல்றாரு, என்ன உதவி முடிய செய்யணும், நான் மற்றவனுக்கு எப்படி ஆசீர்வாதமா இருப்பேன், நான் I will take a back seat, I will take a back step அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்ய வேண்டும் குடும்பத்துல அப்படின்னு சொல்லி கர்த்தர் சத்தத்தை கேளுங்க. வயிற்றுக்கு லீவு போட்டாதான் கர்த்தருடைய சத்தம் கேட்கும். யார் என்ன சந்தோஷம் சிஸ்டர், விளக்கின பாத்திரத்தை விளக்கிட்டு தான் பரலோகம் போக மாட்டீங்க. ஆமா, இதை மனப்பாடம் பண்ணீங்கன்னா பரலோகம் போகலாம். இதை மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு சகோதரிகளும் 70 வாக்குத்தத்தங்களை மனசுல வச்சுக்கணும். வீட்டுக்காரருக்காக ஜெபிங்க, ஜெபிங்க, வாசம் போட்டு ஜெபிங்க. பாஸ்டர் ப்ரோக்ராம் சொல்லக்கூடாது. பாஸ்டர் 7 நாள் ப்ரோக்ராம் பேக்கடப்பா இருக்கணும். பாஸ்டருக்கு டைமே இல்லை, அவ்வளோ பேக்கடப்பா நீங்க வரணும். ஞாயிற்றுக்கிழமை வந்து தலையை கட்ட நினைக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு முழுமைகளை நிறைவேற பிரயாசப்படுங்க. ட்ரெயின் யுவர் சோல் அண்ட் பாடி. கர்த்தருடைய வசனத்தை வாசிங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 5:23. அப்போஸ்தலனாகிய பவுல்
கடைசி நிறுவனங்கள்ல 1 தெசலோனிக்கேயர் 2 தீமோத்தேயு எழுதினாரு. அவர் சபைக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்து எழுதுறாருன்னு பாருங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 5:23-24 2 சேர்ந்து வாசிங்க. சமாதானத்தின் நம்முடைய தேவன் தாமே உங்களை என்ன ஆக்குவாராக? எல்லாம் சொல்லுங்க, என்ன ஆக்குவாராக? ஆக்குவாராக முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஆக்கப்படுவதாக. இன்னும் அடுத்த வசனம் ஒரு சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு ஆமென் சொல்லுங்களேன். இது உங்க வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா? நான் விசுவாசிச்சு என்னை ஆண்டவர் க்ளீன் பண்ணிட்டே இருக்காரு. என்னை க்ளீன் பண்றாரு, ஆத்துமா க்ளீன் பண்றாரு, என்னை ரத்தத்தினால க்ளீன் பண்றாரு, என்னை ஆவின் அபிஷேகத்தினால க்ளீன் பண்றாரு, என் குடும்பத்தை மாற்றுறாரு. பாருங்க, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை என்ன செய்வாரு? முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆண்டவர் உண்டாக மாட்டார், ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார், முதல்ல பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் என்னன்னா சிந்தையிலையும் ஆத்மாலையும் அவருடைய வார்த்தையை கொண்டு சபையிலையும் சரி, ரத்தத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் பரிசுத்தாவின் அக்கினினாலும் ஆண்டவர் வந்து சபையை கிளீன் பண்றாரு. சபை பரலோகத்துக்கு போகிற ஒரு ஆஸ்பத்திரி. கிளீனிங் தான் நடக்குது. ஆனா நீங்க ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வரணும், ஒரு வசனத்தை கேட்கணும், பாட்டு பண்ணணும், போயிடணும் நினைக்கிறீங்க. நீங்க ஒப்பு கொடுங்க. வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்துல பரிசுத்தாவின் அபிஷேகம் வல்லமை பெருகட்டும், என் வாழ்க்கையில பெருகட்டும். உங்களுக்கு கர்த்தர் எல்லா நன்மைகளையும் வச்சிருக்கிறார், எல்லா ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். ஆனா நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க எங்க இருக்கிறீங்க? Where are you in the kingdom of God? இந்த வாக்குத்தத்தம், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தெசலோனிக்க சபைக்கு எழுதப்பட்ட இந்த வாக்குத்தத்தம், ரட்சிப்பு என்பது உங்களுடைய மனுஷ ஆவி, ஆத்துமா, சரீரம் மூணுக்கு சேர்த்தா. எதுவும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த மாதிரி விசுவாசிங்க. அதாவது மாம்ச சிந்தை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, உலகத்துல எல்லாம் நடக்கிறதெல்லாம் என்ன பாருங்க, சிறு பிள்ளைங்க என்ன பாருங்க, செல்போனை பார்த்து வாழக்கூடாது. எதை பார்த்து வாழக்கூடாது? இதுதான் கண்ணாடி, இதுதான் ஃபேஸ்புக், இதை என்னது முகநூல், இதை பார்த்து வாழணும். இதுல என்ன போட்டு உங்களை பத்தி, நீங்க கருப்பா இருக்கீங்களா வெள்ளையா இருக்கீங்களா கண்ணாடி போட்டுருக்கீங்களா சொல்லாது, உங்க இருதயத்தை காட்டும். இதை பார்க்கறதே இல்லை, கறக்கிறதே இல்லை, சர்ச்சைக்கு வந்து வரீங்க. ஒரு நாளைக்கு 10 அதிகாரத்துல ஆண்டவர் 2 வசனத்துல என்கிட்ட கூட பேசுறாரு. 10 அதிகாரம் கேட்டா, நேற்றுலாம் என்ன ஆண்டவர் ரொம்ப சில காரியங்களை பேசினாரு. நான் யாருக்கும் வாயை தரணும்னு சொல்லல. நீங்க இந்த கண்ணாடியில உங்க இருதயத்தை பார்க்கணும். இதை பக்கத்துல சொல்லுங்க, இருதயத்தை பார்க்கணும். என் இருதயத்தை கத்த பரிசுத்தப்படுத்துவா. கம்மி நடந்து லீவ் போடக்கூடாது. திருவிருந்தாளருக்கு என்ன செய்யணும்? அன்னைக்குதான் ஒரு கேதம், அன்னைக்குதான் சொந்தக்காரன், சொத்துக்கு சொந்தக்காரன் ஒரு விசேஷம் வச்சுட்டான். திருவிருந்து எடுக்கலைன்னா பிசாசுடைய அட்டாக் வரும். பிசாசு சாப்பிடுவான். ஜெபம் இல்லை, உபவாச ஜெபம் கர்த்தரோட கனெக்ட் ஆகல. திருவிருந்து எடுக்கிற விசுவாசிகள் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி ரெகன்சிலியேஷன், ஒப்புரவாகுதலின் ஊழியம். ஆண்டவரை கிருபை தாருங்க, என் பாவங்களை மன்னிங்க, நான் உங்களோட சமூகத்தில் வரேன், இந்த சமூகத்தை விட்டு நான் போக மாட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி திருவிருந்துக்கு லீவ் போடக்கூடாது. அவருடைய அப்பமும் திராட்சரசமும் சரீரத்தை சுத்தமாகும், ரத்தத்தினால கழுவப்படணும், லீவ் போடக்கூடாது. ஆண்டவர் பரிசுத்தமாக்குதல், அதுக்காக தான் சபையில வச்சிருக்கிறார். இந்த பரிசுத்தமாக்குதல், சாங்டிஃபிகேஷன், கான்சிகரேஷன், இந்த பரிசுத்தமாக்குதலுக்கு சபையில உள்ளவங்க ஒப்பு கொடுக்கணும். ஆவியானவரே நீர் என் உதவியாளர் சொல்லுங்க எல்லாரும். ஆவியானவரே ஜெபிக்க கற்றுத்தாருங்க சொல்லுங்க, துதிக்க கற்றுத்தாருங்க, அன்பு கூற கற்றுத்தாருங்க. இதுதான் பிரச்சனை. அன்பு கூற முடியல, பெத்த பிள்ளைய படிக்க முடியல. என்ன அவ்வளோ பேச்சு பேசுறான். இன்னைக்கு கடினமான சூழ்நிலையில பிசாசு கொடுக்குறான். மன்னிப்பு, இந்த மாதிரி அன்ஃபர்கிவ்னஸ், ஹேட்ரட், பிட்டர்னஸ், அதாவது கசப்பு, மன்னியாத குற்றம், விரோதம், இது மூணும் சேர்ந்தே இருக்கும். இது உள்ளத்துல வந்துருச்சுன்னா குடும்பத்துல அன்பு இருக்காது. தேவன் அன்பு
அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பின் ஆவியானவர் எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறார். ரோமர் 5:5 ஒருத்தர் வாசிங்களேன். ரோமர் 5:5 வாசிங்க. கலாத்தியர் 5:6 ஒருத்தர் வாசிங்களேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அந்த மற்றற்ற வெளியேறப்பட்ட அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நாம வெட்கப்படுத்தாது. போதும். தேவ அன்பு எங்க ஊற்றப்பட்டிருக்க? சிந்தையில் ஊற்றப்பட்டிருக்கா? உடம்புல ஊற்றப்பட்டிருக்கா? இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கா? இருதயத்துல. சரி, அன்பினால நடக்கிறோமா? ஆவியில அன்பு இருக்கா? ஆத்துமால அன்பு இருக்கா? கிறிஸ்துவின் அன்பு நிரம்புதா? இன்க்ரீஸா இருக்கா? அன்பினால பெருகிறீங்களா? அன்புல பெருகிறீங்களா? எல்லாரும் நம்ம என்ன செய்யணும்? சாக்கு சொல்லிட்டு பாயிண்டிங் தி ஃபிங்கர் டு தி மேன். ஏன்னா ஆண்டவர் வந்து ஏவாள்கிட்ட வந்து கேட்ட உடனே என்ன சொன்னா? ஆண்டவர் வந்து நீர் கொடுத்த ஸ்திரீ அப்படின்னு சொன்னார். நீர் கொடுத்த பாவம் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? இது என்ன எலும்பிலும் எலும்பா இருக்கு, இவள் ஏவாள் அப்படின்னு. பாவம் உள்ள புகுந்த உடனே ஆத்துமாக்குள்ள ஆதாம்ல முதலாவதாங்க என்ன சொன்னா? நீர் கொடுத்த சிஸ்டம் ப்ராப்ளமே இல்லை, நம்ம தான் ப்ராப்ளம். அவன் நம்ம தான் ஆத்துமால பாவத்தை அனுமதிக்க கூடாது. தேவ அன்புல நடக்கணும், தேவ அன்புல மன்னிக்கணும். அன்பு மன்னிக்கும். எல்லாரும் சொல்லுங்க. கசப்பு கடை கொடுக்காது. அன்பு எல்லாரையும் மன்னிக்கும். சொல்லுங்க. கல்வாரி சிலுவையில் ரத்த சிந்த தொங்குறப்ப மன்னிக்கும். சொல்லுங்க. கல்வாரி சிலுவையில் அப்படி மன்னிக்கிறோம். ஏசப்பா 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 கத்துறோம், ஆனா மன்னிக்க முடியுதா? வீட்டில் உள்ள வயசானவங்க சிறு பிள்ளைகளை மன்னிக்கிறீங்களா? தேவ அன்பு பெருக வேண்டும். கடினமான சூழ்நிலை பிசாசு கொடுக்குறாங்கன்னா நீங்க என்ன செய்ய? செவிங்க. ஆண்டவரே, இந்த இருதயத்துல எனக்கு ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியின் அன்பு பெருகட்டும் செவிங்க. அன்புல பெருக, அன்புல நடந்து கொள்ளுங்க. நிறைய அவசரம் இருக்கும். கிறிஸ்துவின் அன்பு இருந்தா இந்த கசப்பு, அன்ஃபர்கிவ்னஸ் இது எல்லாம் மனிதன் போயிடும். குறை சொல்லாதீங்க, யாரும் பாயிண்டிங் ஃபிங்கர் பண்ணாதீங்க. அன்பினால் கிரியை செய்த விசுவாசம். கலாத்தியர் 5:6 ஒருத்தர் வாசிங்க. ஒருத்தர் யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல வாசிங்க. உதவாது. எதனால கிரியை செய்யணும்? சரி, எல்லாரும் விசுவாசம் இருக்கா இல்லையா? எல்லாரும் எல்லாருக்கும் நம்ம கர்த்தர் கொடுத்த விசுவாசம் நமக்குள்ள அவனோட பகுத்தளிக்கப்பட்ட விசுவாசம் இருக்கு. நம்ம நம்புறோம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? ஒரு ஆமை சொல்லுங்க. சரி, எத்தனை பேர் இயேசு ரத்தத்தை விசுவாசிக்கிறீங்க? ஆமை சொல்லுங்க. சரி, எத்தனை பேர் பரலோகம் போகணும்னு ஆசையா இருக்கீங்க? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். பரலோகம் போகணுன்றது உங்க கையில் இருக்கு. ஆவியானவருடைய அன்பு பெருகணும். இயேசு ரத்தத்தினால கழுவப்படணும். தெருவிருந்த கட் பண்ணக்கூடாது. தெருவிருந்து வந்து கர்த்தருக்கு சித்தமானால் நீங்க என்ன வாரம் அனுசரிக்கலாம். பாஸ்டர் சொல்லி ஒவ்வொரு ஆளும் ஒரு பொறுப்பு எடுக்கணும். நீங்க அன்புல பெருகணும். கிறிஸ்துவின் அன்புல பெருகணும். வெளிச்சம் உண்டாகி தேவனுடைய சமாதானமும் தேவனுடைய நீதியும் உங்க குடும்பத்துல சபையில பெருகும். அது நீங்க வந்து you are one of the person. நீங்க வந்து one of the responsibility. பாருங்க, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல எழுதுங்க. அவர் வந்து கிரியை செய்த விசுவாசத்தை சொல்றார். அன்பினாலே 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. வேதவாக்கியம் சொல்லுகிற ஆதரிக்க பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். சரி, அதே 17-18 வாசி. அப்படியே விசுவாசமோ கிரியை இல்லாதிருந்தால், கிரியை அன்பின் கிரியை இல்லாதிருந்தால் ஒருத்தர் வாசிங்க. உண்டு. இப்ப இந்த அதிகாரம் முழுவதும் மறுபடியும் வாசித்தாதான் அவர் ஆவியானவர் அந்த அப்போஸ்தலர் யாக்கோபு மூலம் என்ன சொல்ல வர்றாரு தெரியும். அதாவது ஒரு பிட்டு மட்டும் எடுக்கக்கூடாது. அந்த பிச்சு இங்க பிச்சுன்னு பூஃபே சாப்பிடக்கூடாது. நீங்க அந்த அதிகாரம் முழுவதும் அவர் சொல்றாரு விசுவாசம் எப்படி இருக்கு. சபைக்கு வர்றீங்களே, விசுவாசிகளும் விசுவாசத்தை நடக்கிறது. விசுவாசிகளும் எல்லாரும் இயேசு ஒருவர் இருக்காரு. நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு சவால். சரி,
இயேசு ஒருவர் இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாருன்னு சபையில அவருடைய பிள்ளையா இருக்குன்னு சொல்லி சுவிசேஷ ஊழியத்துக்கு வந்து எல்லார்ட்டையும் போய் இயேசு என்னுடைய கடவுள், என்னுடைய தெய்வம், என்னுடைய மெய்ப்பொருள் சாட்சி பகரும் போது தான் விசுவாசம் இருக்கா இல்லையா? சாட்சி பகரும் போது தான் தெரியும். புது இடத்துல அவங்கள மட்டும் உட்கார வச்சிடணும். ஹிந்திக்காரன்ட்டையும் நான் இருக்கிற நாமக்கல்ல ஹிந்தி ஆரம்பிக்கலாம், ஆள் இல்லை. ஹிந்திக்காரன்ட்டையும் இந்த மாதிரி தெலுங்கு பேசுறவங்க மற்றவங்க பேசுனீங்கன்னா என்னுடைய இயேசு விசுவாசத்தோட அவனுக்கு அன்பா சாட்சி பகரணும். அவன்கிட்ட வந்து சொல்லணும், வாயில் மட்டும் சொல்லக்கூடாது, சொல்லணும். இயேசு அன்புள்ளவர் சொல்லணும். இயேசு எப்படிப்பட்டவர்? நீங்க வீட்டில் சொல்லுவீங்க, கிரியையினால காமிக்கணும். பை மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த லவ், அதாவது தேவனுடைய அகாப்பே அன்பு வந்து வெளிப்பட வேண்டும். கிரியையினால வந்து அன்பா மன்னிச்சு காட்டணும், ஆசீர்வதிச்சு காட்டணும். விசுவாசம் எல்லாருக்கும் தெரியும் கடவுள் ஒருத்தர் இருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பரலோகம் ஒண்ணு இருக்கா இல்லையா? சரி, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் அவருடைய சித்தத்துல இருக்கிறேன் விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சரி விசுவாசிக்கிறீங்க. சரி, இப்ப அன்பை வெளிப்படுத்த முடியுமா? விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியுமா? நீங்க சபைக்கு வர்றது நல்லது, வேலைக்கு போறீங்க நல்லது. பாருங்க, நான் உங்களுக்கு சும்மா ஒரு சின்ன ஒரு தாட் சொல்றேன். 40 வருஷமா வேலைக்கு போகாமலே ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தாரு. ஆண்டவர் கோச்சுக்கணும், கோச்சுங்க. நீங்க வேலைக்கு போய் சாப்பிட நினைக்கிறீங்க. 40 வருஷமா பழைய பாட்டுல சபைய ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சாப்பாடு கொடுத்தாரா இல்லையா? சரி, யாராவது ஒருத்தர் பட்டியல செத்தானா? ஏன் சார்? ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை கொடுத்திருந்தாரு. யாருக்கு? சரி, நீங்க உடன்படிக்கையில் இருக்கீங்களா இல்லையா? ரொம்ப யோசிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை கொடுத்திருக்காரா இல்லையா? என்ன உடன்படிக்கை கொடுத்திருக்காரு? மத்தேயு 6:33. பார்க்காதீங்க, நான் சொல்றேன். முதலாவது யாரை தேடணும்? இப்பொழுது வேலாம் என்ன கொடுக்கணும்? மட்டன், சிக்கன், எல்லாம் மீன் 3 ஒரே பிளேட்ல வந்து எதை சாப்பிடுறேன்னு தெரியாது. அப்படி கொடுப்பாரு. தேட மாட்டேங்கிறீங்க. வேலை வந்து கர்த்தரால சாட்சி பகர கொடுக்கப்பட்ட இடம். ஒரு ஆம் சொல்லுங்க. யோசேப்புக்கு உங்க வேலைக்கு போறீங்க நல்லது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சாட்சி கொடுக்கப்படுறதுக்கு ஒரு இடம் கொடுக்குறாரு. இன்னும் அதிகமா நீங்க என்ன செய்யணும்னா மன்னிக்க பழக வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நீங்க அன்பு கூற பழகணும். என்ன செய்யணும்? பழகணும். அன்பு, விசுவாசம் அன்பினாலதான் கிரியை செய்யும். விசுவாசம் வந்து தனியே தானே கிரியை செய்யாது. அன்பு, தேவனுடைய அன்பு நம்ம இருதயத்துல பெருகணும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய அன்பு என் இருதயத்துல பெருகணும். ஆண்டவரே அந்த அன்பை பெருக பண்ணுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொன்னது அன்பை பெருக சொல்றாங்க. சில பேர் சீரியஸா பாக்குறாங்க. என்ன என்னடா இப்படிலாம் பேசுறாரு? 1 யோவான் எழுதின 2ஆம் அதிகாரம். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிறது எல்லாமே அந்த அன்பின் கிரியை அதிகமா எதிர்பார்க்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. இதுவரைக்கும் எதில் இருக்கிறான்? இஸ் a blind man. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். இன்னொருத்தர் வாசிங்க. 11 ஆண்கள் ஒருத்தர் வாசிங்க. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளாளர் அவன் கண்களை குருடாக்கினபடியா நான் போகும் இடம் இன்னது என்று அறியாதிருக்கிறார். பாத்தீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப கிறிஸ்தவனா இருந்து விசுவாசத்தோடு ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைங்க எதுல நடக்கணும் போட்டுருக்கு? அன்புல நடக்கணும். இருள இருந்தீங்கன்னா இப்ப புருஷன் மனைவிக்குள்ள அன்பு பெருகுதான் எனக்கு தெரியல. நிறைய பேர் நீ சரியில்லை, நான் சரியில்லை, நீ சரி. இதை பார்த்துட்டு இந்த பிள்ளைங்க என்ன செய்யும்? ஊர் ரெண்டாண்டா கூத்தாடி கொண்டாடு. அம்மாவை ஏமாத்தி அப்பாட்ட காசு வாங்குறது, அப்பாவை ஏமாத்தி அம்மாட்ட காசு வாங்குறது. கவனிங்க, தேவ அன்பு உங்க குடும்ப
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவ அன்பை விசுவாசிச்சு எதை கழட்டி விடணுமோ, அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கிறது, இந்த மன்னியாத குற்றத்தை கழட்டி விடுங்க, பகைமை, விரோதங்கள், இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். இதெல்லாம் என்னது? சத்தமா சொல்லுங்க. கலாத்தியர் 5:19 பாருங்க. அது கை வச்சுங்க, திரும்ப வருவோம். 1 யோவான் 2 திரும்ப வருவோம். கலாத்தியர் 5:19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரமா, இட்ஸ் வெரி எக்ஸ்பிளிசிட்லி, அதாவது வெளியரங்கமா தெரியுது போடுங்க. அவன் சரி, இல்ல ஒரே வாசிக்கணும், ஒவ்வொன்றும் ஒருத்தர் வாசிக்க பார்ப்போம். முதலியவைகளே, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. மாம்சம்னா என்னன்னா சிம்பிளா சொல்லிடுறேன். உங்க சரீரம் சொல்லுங்க. சரீரம் ஒரு சிந்தை இருக்கு. கல்யாண வீட்டுல ஓசியா சோறு போடுறாங்கன்னா அங்க போய் சர்ச்சு பார்க்கணும். 500 ரூபா கொடுக்குற 5 வருஷம் சாப்பிடக்கூடாதா? நம்முடைய மாம்ச சிந்தையிலிருந்து வெளியே வரணும். இந்த எல்லாம் மாம்சத்தின் கிரியை. உங்களுக்குள்ள சொந்தக்காரங்கிட்ட சண்டை போடுறது, போன்ல சண்டை போடுறது, இதுக்கு பின்னாடி வேற ஆவி இருக்கு. நீங்க சொல்றதை எல்லாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க சொல்றதை உலகத்துல எல்லாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க ஆவியினால நிறைய பண்றீங்களா? நீங்க கத்துட்ட அன்பு, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நீங்க சொல்றதை எல்லாரும் கேட்க மாட்டாங்க. இந்த மாம்சத்தின் கிரியைகள்லாம் என்ன பண்ணணும்னு கீழே போட்டுருப்பாரு. கீழே வாசிங்க. 24:5-24 ஒரு நிதுவா வாசி ஆசைப்படுங்க. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் நான் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசணும். பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, நீங்க கிறிஸ்துவுடையவர்களா உலகத்தினுடையவர்களா? நீங்க விசுவாச மார்க்கத்தா உலகத்தா? சரி, தவறான மோகம், ஆசை, இச்சைகள் உங்களை பார்த்து சாப்பாடு பயப்படணும். சாப்பாடை பார்த்து நீங்க ஓடக்கூடாது. என்ன யோசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியதை தருவாரா தரமாட்டாரா? நல்ல மேம்பு தானே. பழைய சோறு தான் கொடுப்பாரா? பிசாசு சொல்லிட்டு இருக்க பழைய சோறு சாப்பிட்டா உனக்கு நல்லது, வியாதி வராது. வியாதி பாவத்தினால் வருகிறது. ஹலோ கேளுங்க, வியாதி இருக்கிறது பாவம் செஞ்சா வியாதி வரும். வாய்க்குள்ளே போறது தீட்டுப்படுத்தான்னு இயேசு சொன்னார். வாய்க்குள்ளே போறது, நான் பஞ்சாபி சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன், நேபாள் சாப்பாடு, அமெரிக்கன் சாப்பாடு, ஸ்ரீலங்காவில் 1 மாசம் இருந்தோம். எல்லா சாப்பாடு சாப்பிட எனக்கு வந்து வைத்தாலையும் போல, வாயிலையும் வரல. நான் படுத்துக்கிட்டு ஸ்ரீலங்கா ஆஸ்பத்திரிக்கு போகவே இல்லை. அதுக்கு போய் 10 வருஷம் ஆச்சு. வியாதி எப்படி வருதுன்னா, உன் நாட்கள் தவறானதை பேசினா வரும், பாவம் செஞ்சா, அடுத்தவனை திட்டினா சபிச்சா வரும். வியாதி பாவத்தினால் மட்டும் வருது. பாவத்துக்கு சம்பளம் வரணும். வியாதி, நோய்கள், ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபார்மிட்டி, அதோட சாபம் எல்லாம் சேர்த்து வரும். நீங்க இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்களா? ஆமென் சொல்றேன். நீங்க மாம்சத்தோட வாழக்கூடாது. மாம்சத்தோட யாரோட சண்டை போடக்கூடாது. கல்யாணத்துக்கு பர்த்டே பார்ட்டி, கல்யாணம் போட்டு நீங்க நிறைய பேர் இடத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, விக்கிரக கோயில்ல எல்லாம் என்ன ஆடு மாடு வெட்டி அந்த சாப்பாடு வந்து போடுறாங்க. உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னு கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறது இல்லை. உங்க சரீரத்துல கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும், அன்பு பெருகணும், கிறிஸ்துவின் அன்பு, ஆவியாருடைய அபிஷேகம் பெருகணும். இதுக்கு தான் சபையில வச்சிருக்கிறார். நீங்க தேவையில்லாத பேசாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்குறேன். தம்பி நீங்க பாருங்க, எல்லாம் கவனிங்க. ஒரே ஒரு நாள் என்ன செய்யணும்னா, 24 மணி நேரம் செல்போன் பார்க்கக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, பைபிள் மட்டும் படிக்கணும். செய்ய முடியுமா? ஒரே ஒரு நாள் 24 hours 24 மணி நேரம் யார்கிட்டையும் பேசக்கூடாது, மௌனமா உபவாசம் இருக்கணும். சரியா? செல்போன் பார்க்கக்கூடாது. சரியா? பைபிள் மட்டும் படிக்கணும்.
ஜெபிக்கணும். அப்படி ஒரு நாள் இருக்க முடியுமா? 24 hours எல்லாரும் புஷ்ஷனை பாருங்க. என்னமா சொல்றாரு அவரு? அதெல்லாம் முடியுமா? பிசாசு மைண்ட்ல சொல்லுவான். அதெல்லாம் எப்படி பிரதர்? நான் செல்போன் இல்லாம ஜிபே கொடுக்க முடியாது. அது இருக்கிறேன். நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆண்டவரோட நேரம் செலவு பண்ண முடியுமா? அன்புல பெருக முடியுமா? பரலோகத்தோட கனெக்ட் பண்ண முடியுமா? நான் கேட்டுட்டே இருக்கேன். பரலோகத்தோட உங்க ஆவி ஆத்மாவை கனெக்ட் பண்ண முடியுமா? முடியும். இயேசு ரத்தத்தினால ஆவியானவர் நம்முடைய உதவியாளராக முடியும். யார் யார் ஆவியானவர் மனக்கண்ணை திறக்கிறாரோ அவனுக்கு தான் தெரியும் சர்ச்சுனா என்ன, ஊழியக்கான குடும்பம்னா என்ன, ஊழியக்கான குடும்பம்னா என்ன, ஜெபம்னா என்னன்னு தெரியும். மனக்கண்ணு குருடாய் போய் நீங்க என்ன செய்ய நிறைய நேரங்கள்ல தவறானத பேசுது, தவறானத கொப்பளிக்கிறீங்க. அன்பிலே பெருக வேண்டும். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் என்ன செய்யணும்? ஆவியானவரே உதவி செய்யும். இதுதான் அவங்க முன்னாடி இருக்கிற சவால். இந்த மோசமான இருளான கொடுமையான கடைசி காலத்துல உலகத்துல வாழ்ற நம்ம கிறிஸ்துவின் அன்புல பெருகணும். விசுவாசம் அன்பினால கிரீசன். கலாத்தியர் 5 அவரு ஆரம்பத்துல சொன்னதா கடைசியா சொல்றாரு. மாம்சத்தின் கிரியை வேண்டாம். 5:6 என்ன சொல்றாரு? அன்பினால கிரியை செய்த விசுவாசத்துக்கு உதவுன்றாரு. மாம்சத்தின் கிரியைகள் ஆசை, இச்சைகள், மோகம்ன்றது என்னன்னா தீமையான இச்சை. இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. சிந்தையில இடம் கொடுக்க கூடாது. தம்பி, தங்கச்சி, சின்ன பிள்ளைங்கள்லாம் சொல்றேன், நீங்க நல்லா வாழணும்னா செல்ல பார்க்காதீங்க. நீங்க நல்லா வாழணும்னா தேவையில்லாம ராத்திரிலாம் செல்ல பார்க்காதீங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. யார் என் சொந்தக்காரன் கூப்பிட்டாலும், என் சொந்த அப்பா தங்கச்சி கூப்பிட்டாலும் 9 மணிக்கு ஆஃப் பண்ணி நான் படுத்துவேன். என் மனைவிட்டு நான் சொன்னேன், வீட்டுக்குள்ள கிடிக்கிட்டு நைட்டு 9 மணிக்கு அடிக்கக்கூடாது. எமர்ஜென்சினா என்னன்னா ஹாஸ்பிட்டலில் கேஷுவலிட்டியில் வேலை பார்க்கறது தான் எமர்ஜென்சி. உங்களுக்குலாம் எமர்ஜென்சிலாம் கிடையாது. தயவு செய்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும் ஏதாவது அவசியமான பிரசங்கங்கள், ஏதாவது பாட்டு கேட்குறேன்னா காலையில் வசனத்தை கேட்குறேன்னா கேளுங்க. இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. செல்ஃபோனில் வாழக்கூடாது. அது வந்து இல்லூஷன் அப்படின்னு சொன்னால் மாயை, மயக்கம். உலகமே மயக்கத்தில் இருக்குது. நீங்க அன்புல வாழ முடியுமான்னு கேட்கிறேன். நீங்க கர்த்தருடைய அன்புல பெருக முடியுமா? ஆவியானவர் ஏங்கி தவிக்கிறார். என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியாதா? என் பிள்ளை என் சத்தத்தை கேட்காதா? என் பிள்ளை என்கிட்ட வராதா? என்கிட்ட விடுதலைக்கு வராதா? ஒப்பு கொடுக்காதா? ஏன் என் பிள்ளை வந்து இப்படி இருக்கு அப்படின்னு ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா ஏங்கி தவிக்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? ஒரு பொய் சொல்றோம், நேரம் இல்லை. என்னது இல்லை? சரி, டாய்லெட் போக குடிக்க நேரம் இருக்கா? சரி, சாப்பிட, சரி, படுக்க, அப்ப எப்படி நேரம் இல்லைன்னு சொல்லலாம்? நீங்க போய் சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்தை தேடுங்க. அதுல நித்திய பேரின்பம் உண்டு. தேவனுடைய சமூகத்துல எல்லா பதிலும் கிடைக்கும். நீங்க முழங்கால் போடுங்க, சபைக்காக ஜெபிங்க. சபை பெருகணும், கர்த்தர் வரப்போறாரு. ஊழியக்காரர்களுக்காக ஜெபிங்க. நீங்க உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய அன்பு எனக்கு பெருகணும் ஆண்டவரே. உங்க வீட்டுல நிறைய பிரச்சனை வர்றது காரணம் என்னன்னா நீங்க கர்த்தரை விட்டு தூரமா இருக்கீங்க. You are far away from the Lord. கர்த்தருடைய சத்தத்துக்கு ரொம்ப தூரமா இருக்கீங்க. அவர்கிட்ட நெருங்கி வாங்க. அவர்கிட்ட நெருங்கி வீட்டுல சண்டை சச்சரவே வராது. வீட்டுல வந்து வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் சொன்னா பிள்ளைங்க சண்டை போடுமா? ராத்திரி 9 மணிக்கு என்ன செய்யுங்கன்னா பாத்திரங்களோட விட்டுட்டு என்ன சொல்லுங்க, முழங்கால் போட்டு நன்றி சொல்லுங்க. இந்த நாளெல்லாம் எனக்கு வந்து சாப்பாட்டுக்காக நன்றி ஆண்டவரே, ஆவியானவரே உதவி செய்யுங்க, நன்றி சொல்லணும். என்ன சொல்லணும்? இப்போ நான் பெற்றோர்கள், எத்தனை பேர் பெற்றோர்களுக்கு கை தந்தீங்களா? சரி, பெற்றோர்கள் ஹல்லேலூயா. பெற்றோர்கள் இருக்கிறதா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிநாட்டில் திருமணம் கிடையாது, பெற்றோர்களும் கிடையாது. நீ யாருக்கு பிறந்தன்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? எவனுக்கு பிறந்தன்னு கேட்பாங்க. அப்படி 100 வருஷமா கல்யாணம் கிடையாது வெளிநாட்டில். வெளிநாடு போறேன்னு அலையாங்க. அங்க அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. என்ன யாருக்கு பிறந்தன்னு கேட்பாங்க. எங்க அப்பா 4வது மனைவியோட வாழ்றாரு. அவ்வளோ கொடூரமான ஒரு உலகத்துல திருமணத்தை பிசாசு எடுத்து போட்டாங்க. பெற்றோர்கள்லாம் கையை தூக்குங்க சொல்லுங்க. உங்களை பார்த்து பிள்ளைங்க சமைச்சு வச்சதுக்கு தேங்க்ஸ் சொல்லுதா?
அப்படி எப்படி கடவுளுக்கு நன்றி சொல்லும்? சிரிக்கிறீங்க. நான் பெற்றோர்களுக்கு தான் பேசுறேன், சின்ன பிள்ளைகளுக்கும் பேசுறேன். நீங்க சென்று பார்த்துட்டே இருக்குப்பா, வரலாம் போலாம். சபிக்கப்பட்ட அநியாயப்பட்ட செல்ல பார்த்து இந்த சனியனை பார்த்துக்கிட்டே இருந்தா இதுக்குள்ள பேய் இருக்குது. ஆமா பாசம் சொல்றாங்க, தெரிஞ்சவங்க மனக்கண்ணு குருடா இருக்கு, மனக்கண்கள் திறக்கப்படணும். எபேசியர் 1:19 சொல்லுங்க, ஆவியானவர் உள்ளான மனக்கண்களை திறக்கணும். எத்தனை பிள்ளைங்க நீங்க நல்லா சமைச்சு வச்சு நீங்க எத்தனை தடவை ஆக்கி கொட்டி நன்றி சொல்லுதா? அப்புறம் ஏன் உபவாசம் போட மாட்டேங்கிறீங்க? என்ன சொல்றது? இன்னைக்கு ஒரு நாள் லீவு சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு நாள் அடுப்படிக்கு வயதுக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்கணும், தண்ணி குடிச்சிட்டு. அப்பதான் தெரியும் பிள்ளைங்க. பட்டினி போட்டாதான் கர்த்தரை தேடம் தெரியணும். நீங்க அன்புல பெருகணும், அதுதான் கர்த்தர் விரும்புறாரு. பிள்ளைகளே, பெற்றோர்களே, நான் என்ன சொல்றேன், உங்க வாழ்க்கையில கொஞ்சம் ஆவியான ஒரு நேரம் கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் பத்தாது. இங்க வந்து ஜெபங்கள் வந்து தூபங்களா ஏறிடணும். டெய்லி வந்து கதவுல வந்து தட்டணும். பாஸ்டர் கதவை திறக்க நாமெல்லாம் ஜெபிக்கணும் பாஸ்டர். இந்த 4 பேரை கூட்டு வந்திருக்கேன் பாஸ்டர், ஞானசாமி கொடுங்க பாஸ்டர். பாஸ்டர் 4 பேரை கூட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க பாஸ்டர். அப்படி நீங்க கூட்டு வரணும். நீங்க எப்போதுமே மாம்சத்திலே இருக்கீங்கன்னா மாம்சத்தின் கிரியையிலேயே பார்த்து, மாம்சத்தின் கிரியெல்லாம் டிவியில காட்டுறான், மாம்சத்தின் கிரியெல்லாம் செல்ல காட்டுறான். நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே முங்கி போயிடுறோம் உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு. நான் சொல்றேன், கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க. என்ன செய்யுங்க? நான் வந்து கர்த்தருடைய அன்புல வாழ்ந்து எல்லாரையும் மன்னிப்பேன். நான் பிசாசுக்கு என் இருதயத்தில் இடம் கொடுக்க மாட்டேன். மாம்சத்திலையும் சரி, என்னுடைய ஆத்மாவை, சிந்தை, நம்முடைய இன்டலெக்ட், நம்முடைய சிந்தை, நம்முடைய அறிவு, நம்முடைய சித்தம், இதுல என்ன செய்யணும்? இயேசு உள்ள வரணும். ஆண்டவரே, உங்களுடைய அன்பினால என்னை நிரப்புங்க. யார் எனக்கு துரோகம் செஞ்சாங்களோ நான் மன்னிக்கிறேன். இனிமே எனக்குள்ள இருள் வராது, மாம்சத்தின் கிரியைகள் வராது அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா உடனே மாற்றங்கள் உண்டாகும். ஆவியானவர் கிரியை செய்வார். ஆவியானவர் கிரியை செய்வார். ஆமென் சொல்லுங்க. சகோதரனை பகைக்கிறவன் என்ன இருக்குன்னா அதை வாசிங்க. 1 யோவான் 2:15-16 வாசிங்க. சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருக்கிறார், நடக்கிறார். சரி, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க யாராவது வசனத்தை வாசிங்க. சின்ன பிள்ளைங்க யாராவது, சின்ன தம்பியை வாசிங்க. 10-11 வாசிங்க. 1 யோவான் 2:10-11 வாசிங்க. தன் சகோதரனை பகைக்கிறான், நடக்கிறான். பாத்தீங்களா? இந்த டார்க்னஸ் வந்து எங்க இறங்கணும்னா முதல்ல மாம்ச சிந்தை மரணம். ரோமர் 8 சிந்தை தான் டார்க்னஸ். உங்களுடைய ஆத்மால தான். அப்புறம் மாம்சத்தின் கிரியை சரீரத்தில் டார்க்னஸ் முதல்ல. 3 வாசிங்க. 3:11-12 வாசிங்க. 1 யோவான் 3:11-12. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே என்ன விசேஷமா இருக்கு? ஆதி முதல். நான் என்னை பாருங்க, ஒரு நிமிஷம் என்னை பாருங்க. எத்தனை பேருக்கு 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் தெரியும்? யோசிக்கிறீங்க? யாராவது வாசிக்கலாம். ஒரு கையை வச்சுட்டு இதுல கை வச்சு 1 கொரிந்தியர் 13 எடுங்க. 13ல முதல்ல 6 வசனம் வாசிங்க. நான் மனுஷர் பாஷையிலும் தூதர் பாஷையிலும் பேசினாலும் தெய்வ அன்பு இல்லாவிட்டால் இருப்பேன். இருந்தாலும் அன்பு எனக்காவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. இன்னொரு வாசிங்க. ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, இல்லை.
இருமாப்பாய் இராது, ஐயத்தினாலே செய்யாது, ஆ. தற்கொலையை நாடாது, ம். சினமடையாது, ம். தீங்கு நினையாது, ம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், ம். சத்தியத்தில் சந்தோஷப்படாது. சகலத்தை ம். தாங்கும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தை நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஒரு ஆமை சொல்லல. ஆமென். இந்த அதிகாரத்தை ஒரு ஃப்ளக்ஸில் பிரிண்ட் எடுத்து உங்கள் வீட்டில் தொங்க போட்டு சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்களா இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. அப்பா அம்மாவை குறை சொல்லாதீங்க. தயவுசெய்து பெற்றோர்கள் என்ன செய்யாதீங்க. ஆண்டவர் வந்து கிருபை என்ற ஒருவர் எல்லாம் என்ன செய்யறாரு. நீங்க நோவா காலத்துல வாழல, நீங்க என்ன செய்யற தாவீது காலத்துல வாழல. இப்ப லேப்டாப்பும் செல்போனும் எல்லாம் பிடுக்கப்பட்டு, இப்ப நான் கல்யாணம் பண்றப்ப செல்போனே கிடையாது, 21 வருஷம் ஆச்சு. அப்ப ஒருவர் பார்க்கணும் அப்படின்னா போய் தான் பார்க்கணும். இப்படி பார்க்க ஃபேஸ் டைம்லாம் கிடையாது. இந்த செல்போனும் லேப்டாப்பும் எலக்ட்ரிசிட்டி இல்லாத காலத்தில் எப்படி அன்பு கொடுத்துருவாங்கன்னு யோசித்து பாருங்க. எப்படி அன்பு கொடுத்துருப்பாங்க பாஸ்டர், அதெல்லாம் நடக்குமா? இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. கர்த்தர் ஆவியானவர் இன்னைக்கு அன்புக்கு நேராக நடத்துறாரு. சபையிலே சரி, பெற்றோர்களை குறை சொல்லாதீங்க. பெற்றோர்களை பற்றி படந்தாள வாழ்க்கையை பற்றி பேசாதீங்க. மூவ் ஆன். உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. டைம் இல்லை பிரதர், டைம் இல்லை. நான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மதுரைக்கு வர வேண்டியிருக்கு. இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்குறேன். அநேக இடங்கள்ல மக்கள் வந்து கர்த்தரை அறியாம சாகுறாங்க. பிசாசு கொலைபாதகம் போய் சொல்றான். நீங்க கிடைச்ச காலத்துல அன்புல கிருபையில வாழுங்க. நான் அவங்க சொன்னேன், என்ன கட்டுக்கலாம் கர்த்தர் உடைப்பார், வியாதிகள்லாம் கர்த்தர் உடைப்பார். ஆனா நீங்க ஸ்டே இன் தி அகாபே லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பிலே இருங்க, போகாதீங்க. நீங்க மற்றவர்களை குறை சொல்லி மாற வேணாம். அந்த இருள்னு சொல்லிட்டாரு அவர் 2ஆம் அதிகாரத்துல, 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, விசேஷித்த கற்பனை, ஆதி முதல் கேட்ட கற்பனை பாருங்க. 3 பாருங்க, 3 நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே எங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். பொல்லாத நாள் பிசாசினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த இருக்க வேண்டாம். இப்ப 14 வாசிங்க. 14 நாம் சகோதரத்தில் அன்பு கூறபடியா மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரன் அன்பு கூறாதவன் எல்லாரும் பக்கத்துல ஹலோ சொல்லுங்க, பக்கத்துல வா சொல்லுங்க. வீட்டுல சண்டை வந்தா பேரம் எடுக்க கூடாது, பட்டினி போட்டுருணும். அன்பு இல்லைன்னா இருட்டுல இருக்கிறான். அன்பு இல்லைன்னா மரணம். இட்ஸ் a death, spirit of death. அதாவது மாம்ச சிந்தை மரணம். எதுக்கு கோர்ட்ல எத்தனை கேஸ் இருக்கு? உலகத்திலே அதிகமான கோர்ட் கேஸ் வந்து 66 லட்சம் கேஸ் இருக்கான் இந்தியாவில். எத்தனை கேஸ்? அன்பு இல்லை, பிசாசு அதை வச்சு பிழைக்கிறான். லாயர்கள் இல்லைன்னா அன்பு இல்லாதவங்க போட்டு காசு வாங்குறதா. நீங்க மன்னிக்க பழகணும். அன்பு மன்னிக்கும். சொல்லுங்க, அன்பு பிறரை அடிச்சவன, கெட்ட வார்த்தை பேசுறவன, சொந்தக்காரன, பக்கத்து வீட்டுக்காரன மன்னிக்க ஆவியானவர் சொல்லி கொடுக்குறாரு. பழகணும். பெற்றோர்களை மன்னிக்கணும், பிள்ளைகளை மன்னிக்கணும். பிள்ளைகளுக்கு வந்து புசுக்கு நான் வந்து வானத்திலிருந்து விழுந்த பொறுத்து விழுந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பிள்ளைகள் என்ன எதுக்கு எடுத்தாலும் என்ன சொன்னா, கூகுளில் பார்த்துக்க, கூகுளில் பார்த்தா ஐயோ போயிடுவேன், போய் சேர்த்தே போயிடுவேன். ஐயோனா ஆபத்து வரும்னு அர்த்தம். எனக்கெல்லாம் தாத்தா பாட்டி நல்லா வளர்த்தாங்க. எங்கள் அம்மாச்சி வந்து என்ன செய்வாங்க, நான் சண்டே கிளாஸ் கூப்பிட்டு போவாங்க, பென்ஷன் வாங்கலாம் கூப்பிட்டு போவாங்க. நான் சண்டே கிளாஸ் போனதுனால நீங்கள் மிஷினரியாக நீங்கள் உலகம் போகிறேன், இந்தியாவுக்கு தான் போகிறேன். அன்புள்ளவன்ட்ட பழகினா அன்பு வரும். கூகுளை பார்த்தா ஐயோ சொல்லுங்க, கூகுளை பார்த்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணி போனேன். நீங்க எனக்கு காட்டி கொடுத்தா நான் உங்களை கண்டிப்பா பண்ணேன். எனக்கு ஏசப்பா படிக்கல பேர் யார் எழுதுறாரு? நீங்க 9 மணிக்கு பெற்றோர்கள் வந்து எல்லா செல்போனையும் வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், தேவையே இல்லை. 6 மணிக்கு போகுது,
குயில், எல்லா பறவைகளும் தூங்க போகுது. எத்தனை மணிக்கு போகுது? ஹலோ, நீங்க எத்தனை மணிக்கு போறீங்க? டிவி ரிமோட்டை கீழே வைக்கவே முடியல. டிவி, ஐயோ எனக்கு டிவி கிடையாது, 10 வருஷம் ஆச்சு. டிவி வேணாம், டிவியை விட்டு கொண்டு வந்து பாக்ஸ்ல போடுங்க. எல்லா டிவி நல்லா அழகாக போடலாம். மனம் திரும்புங்க சிஸ்டர். உலகம் மாம்சம் இருந்துச்சுன்னா ஜெபிக்கவே முடியாது. டிவி ஒரு இடர்ல இருக்கு ஜெபிக்க. டெலிவிஷன்ல வரலாம் மாம்சகிரி, அது உங்களுக்கு வேண்டாம். 9 மணிக்கு படுக்க போங்க. கர்த்தர் உள்ள பேச நினைக்கிறார். கர்த்தருக்கு இடம் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? அன்புல பெருகணும்னு நினைக்கிறேன். நானே ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், இன்னும் நேரம் கொடு, இன்னும் நேரம் கொடுன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு. நம்ம என்ன எல்லாத்துக்கும் சுருக்கு வழி பார்த்துட்டு ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்குறோம். இப்ப இந்த கொரோனா வந்ததுக்கு எல்லாம் சோம்பேறி அப்படி என்ன சொன்னா, லைவ் வருமா பாஸ்டர், லைவ்ல வீட்டுல உட்காந்து பாத்துக்கிறேன். இது என்ன கெட்ட உலகம். ஆண்டவர் ஆன்லைன்ல இருப்பாரு, ஆஃப்லைன்ல இருப்பாரு. சொல்லுங்க ஆஃப்லைன்ல பவர்ஃபுல்லா வேலை வைப்பாரு, ஆன்லைன்ல வரவன கொஞ்சமா தான். ஆன்லைன்ல ஆண்டவர் எப்படி இருப்பாருன்னா, இங்க இருந்து அமெரிக்காக்காரனுக்கும் துபாய்க்காரனுக்கும் ஜெபிக்கணும் அப்படின்னா சகோதர சகோதரிகளை கூப்பிடுறாங்க. சிலவங்க அவங்களும் ஜெபிக்கலாம். ஆனா பக்கத்து வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஆன்லைன்ல ஜெபம்னு சொல்லலாமா? சபைக்கு வரணும், கர்த்தரை தேடணும். ஆண்டவர் ஆஃப்லைன்ல வேலை பார்க்கறாரு. ஏகப்பட்ட ஊழியக்காரங்க வச்சு அன்புல பெருகுங்க. நான் சொல்ல சில மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்குவாரு. உங்க கட்டுகள் எல்லாம் நீக்குவாரு. தயவு செய்து சபைக்கு வாங்க, ஜெபிங்க. சபையில ஜெபிங்க. ஜெப நேரத்தை ஒதுக்கி ஒரு நாள் முழுவதும் ஜெபிங்க. நான் என்ன சொன்னேன், சில ஃபாஸ்டிங் சொல்றேன், லிக்விட் ஃபாஸ்டிங் சொல்றேன். செல்போன்ல இருந்தும் மற்றவங்கிட்ட பேசாம பைபிளை மட்டும் பார்க்குற ஃபாஸ்டிங்லாம் சொல்றேன். இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. கர்த்தர் சத்தம் கேட்டுச்சுன்னா அவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க, அவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க. எனக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசினார். நாடு விட்டு நாடு போறதுக்கு ஒரு வார்த்தை பேசினார். அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். மற்ற யார் சொல்லுங்க என் காதல கேட்கல. நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், ஆண்டவரோட ஐக்கியப்படணும். இதுதான் கர்த்தர் விரும்புறாரு. அன்புல இருக்க உங்களுக்கு பணம் தேடி வரும், சம்பளம் ப்ரமோஷன் வரும். ப்ரமோஷன் என்ன செய்யும்? வரும். நீ கடன்ல இருந்து கர்த்தர் நீக்குவார். கடன்ல இருந்து நீக்குவார். எந்த விசுவாசிக்கிறீங்க? கடன்ல இருந்து நீக்குவார். ஆனா நீங்க வரணும். இருதயத்துல அன்பு ஊற்றப்படணும். என் அன்பு பெருகணும். அன்புல நடக்கணும். 3 வித்தியாசம், 3 வேற வேற. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அன்பு பெருகணும். இருதயத்துல ஊற்றப்பட்டு அன்புல நிலை கொண்டிருக்கணும். அன்புல நடக்கணும், பெருகணும். தினந்தோறும் யாரையும் குற்றம் முடியாது, யாரையும் பேச வேண்டாம். தவறான வாயை திறக்காதீங்க. உடனே ஆவியானவர் சொல்றார், நோ 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 நோ, வாயை திறக்காத. நீங்க கர்த்தர், நீங்க சபை ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா முழங்கால் போட்டு சபைக்காக பாஸ்டருக்காக ஜெபிக்க. முழங்கால் போட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க. பக்கத்துல போய் சொல்லுங்க, ஒரு சொட்டு கண்ணீர் எப்போ கடைசியா விட்டீங்கன்னு கேளுங்க. என்ன கேளுங்கன்னு சொல்றேன், கம்முன்றீங்க. ஹலோ, பக்கத்துல கடைசியா எப்ப ஜெபத்துல அழுதுங்கன்னு கேளுங்க. என் வீட்டுக்காரர் தூக்கி கூட அடிச்சுட்டார், அப்பதான் அழுது. கசப்புல அழுதாங்க, கசப்புல அப்படியே கசப்புல இங்க சாக மாட்டான், எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்காது, அதெல்லாம் பேய், அப்படிலாம் பேசக்கூடாது. அதாவது 2 விதமான துக்கம் இருக்கு. தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருக்கு, என்ன மனுஷன் லௌகீக துக்கம் இருக்கு. இது கசப்பு. கசப்பாளுகளை அழக்கூடாது. ஆனந்த கண்ணீர். என்ன கண்ணீர்? என் மகனுக்கு ஒரு ஸ்கூல் அட்மிஷன் கிடைச்சோன்னா நான் அழுது. நேற்று இருந்த ஒரு காரியத்துக்கு நன்றி சொன்னேன். அடிக்கடி ஆண்டோட சமூகத்தில் ஆனந்த கண்ணீர் விடணும். என்ன செய்யணும்? கசப்பாளுக அழுகாதீங்க. ஹலோ, கசப்பாளுகனா என்ன செய்யணும்னா, அவன் நாசமா போகணும்னு அழுகு, சபிக்குது. அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் என்ன செய்யாது? நீங்க நினைக்கிறோம் நடக்காது. அவன் பாவத்துக்கே சீரியல்யா. நீங்க சொன்னா ஒண்ணு நடக்காது. அன்புல பெருகுவோமா? சரி, அப்படியே முழங்கால் பண்ணிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் பண்ணிடுவோம். ஆண்டவரே, இந்த நாளில் எனக்கு ஆண்டவரே உங்களுடைய தேவ